இந்த கதையில் வரும் பெண் பெயர் தேவி. நான் அவளை ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். ஆனா அவளை அவ்வளவா கவனிச்சது இல்ல. அவ எங்க ஊருக்கு விடுமுறையில வருவா. அவ பாட்டி வீடு இங்கதான் இருக்குது. ஆனா அவ படிக்கும்போது நான் படிக்கும் இடத்துல சேர்ந்தா. சில நாட்கள் என் அக்காவுடன் இடைவெளியில விளையாடுவதை பார்த்தேன். அப்போதுதான் நான் அவளை முழுசா கவனிச்சேன். அவ ரொம்ப அழகா இருந்தா. அவள் மீது எனக்கு ஏதோ தோணுச்சு. ஆனா அதை என்னன்னு சொல்ல முடியல. எனக்கு ஒரே குழப்பம். ஆனா அவ ரொம்ப அழகா இருந்தா. அவ என் கனவுல தினமும் வர ஆரம்பிச்சா. அவ மேல் படிப்புக்காக அவ ஊருக்கு போயிட்டா. 3 வருடம் கழிச்சு அவ பெற்றோர் எங்க ஊருக்கே வந்துட்டாங்க. அதுவும் எங்க எதிர் வீடுதான். ஆனா சில மாதங்கள் அவளை நான் பார்க்கவே இல்ல. அதன் பின் அவளை ஒரு நாள் பார்த்தேன். ஆனா அவ சீக்கிரமா போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவளை பால்கனியில பார்த்தேன். போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. நல்ல உயரம், வெள்ளையா இருப்பா. அன்று மாலை மீண்டும் பால்கனியில ஏதோ செஞ்சுட்டு இருந்தா. நான் மார்க்கெட் சென்றுட்டு இருந்தேன். அவ என்னை பார்த்து ஞாபகம் வந்தது போல என்னை பார்த்து சிரிச்சா. எனக்கு ஆச்சரியம், சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்ன அவ வீட்டுக்கு வர சொல்லி என்கிட்ட நல்லா பேசினா. ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் நெருங்கிய நண்பர்களானோம். நான் அவளை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவ மீண்டும் அவ படிக்கும் இடத்துக்கு சென்றுட்டா. அதன் பின் அவளை நான் பார்க்கவே இல்லை. சில மாதங்கள் கழிச்சு எனக்கு ஒரு கெட்ட செய்தி வந்துச்சு. அவளுக்கு திருமணமாம். என் கனவு உடைஞ்சு போச்சு. அவ திருமணத்தை நான் சென்று பார்த்தேன். ஆனா அவ மீது இருந்த காதல் மட்டும் எனக்கு போகவே இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் அம்மா என்னிடம் ஒரு பைய கொடுத்து அவளிடம் கொடுக்க சொன்னா. நான் அவளுக்கு போன் செஞ்சு விலாசம் வாங்கிக்கிட்டேன். அவளை பார்க்க போறேன்னு ஒரு எண்ணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நான் அவ வீட்டுக்கு செல்ல இரவு 2 ஆயிடுச்சு. அவ என்னை வந்து அழைச்சுக்கிட்டு போனா. அவளிடம் பைய கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்ல, இந்த நேரத்துல எங்க போவ, இங்க தங்கு இன்னைக்குன்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டு ஆடைய மாத்திக்கிட்டு படுக்க போனேன் ஒரு ரூமுக்கு. அவளும் அங்க வர இருவரும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு வேலையாதான் அந்த ஊருக்கு வந்தேன். அப்படியே அந்த பைய கொடுத்துட்டு போக வந்தேன். அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால வேலை முடியும் வர இங்கேயே தங்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வேலைய பார்க்க போனேன், முடியல. அன்று அவள் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். அன்னைக்கு இரவு இருவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போனோம். அவளிடம் இருந்து தள்ளி இருப்பது கஷ்டமா இருந்துச்சு. அவகிட்ட ஏதாவது பேசலான்னு நினைச்சா பயமா இருந்தது. மெதுவா அவ அருகில போனேன். எனக்கு அந்த பக்கம் அவ திரும்பி படுத்திருந்தா. அவ எதுவுமே பேசல. அவளும் வேண்டாங்கிற மாதிரி செய்கை காட்டினா. ஆனா அவ சிரிச்சா. அவ எழுந்து எங்கோ செல்ல நான் எழுந்து ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்படியே அதை பேசி வெற்றிகரமா செஞ்சுட்டு சமையல் அறைக்கு சென்றா. ஆனா அப்பவும் எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அறைக்கு வந்து படுத்தா. 8 ஆண்டுகள் கழிச்சு என்னுடன் பேசி கொண்டிருக்கிறா. என்னை பார்த்து, இன்னைக்கு நீ பேசினதை எல்லாமே மறந்துட்டேன்னு சொல்லிடாத, நாளைக்கு சொல்லுன்னு சொன்னா. நான் சிரிச்சபடி அவகிட்ட சொன்னேன். அன்று முதல் எங்களோட நாட்கள் மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சுது.